அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 913வது தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தியம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் செய்கிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் யாவும் கர்த்தருடையவைகள், அதன் மேல் அவர் பூச்சக்கரத்தை வைத்தார். He takes the little one from the dust and raises the humble from the dust. He makes them sit with the princess. ஒரு ராஜாவோடு உட்காரும்படியாக தகுதி குப்பையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு எப்படிங்க உருவாகும்? இது யாராலங்க அப்படி கொடுக்க முடியும், வாழ்க்கையில உயர்த்த முடியும்? அது நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் முடியும். இரண்டு காரியங்களை இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே எளியவர்கள் தான். எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரனும் அப்படியே கோடி கோடியா வச்சுக்கிற ஆளும் கிடையாது. அப்ப சிறியவன் எளியவன் என்று சொல்லி எல்லாருமே சொல்லலாம். எல்லாருமே சிறியவன் தான், எளியவன் தான். எல்லாரும் குப்பையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில ரொம்ப கீழான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெரிய ஒரு செல்வந்தர்லாம் நம்ம கிடையாது தான். ஆனா இந்த வாழ்க்கையில இந்த வசனம் பழிக்கணும்னு சொன்னா, இப்போ ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை எடுத்துங்களேன். ரொம்ப எளிமையா தான் இருப்பான், ஆனா அவன் தேவனுக்கே எதிர்த்து நிற்பான். ரொம்ப புழுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறியவனா தான் இருப்பான். அவன் கடவுளுக்கு தெரியாம அநேக பாவங்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். இப்ப இவனை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் எளியவன், சிறியவன், குப்பையில் உள்ளவன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பாரா? அவன் ஆணவம் பிடிச்சவன், அவனா கடவுள் பயமே இல்லாதவன். கடவுள் பயம் இல்லாதவன் யாருமே எளியவன் கிடையாது. அப்ப இந்த வசனங்கள் தாவீது ராஜாவினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல வந்தாலும் இதை தாவீது ராஜா எழுதுகிறார். ஏன்னா அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாய் உயர்த்துகிறார். அதுதான் குப்பையில் உள்ள மனிதனை தேவன் ராஜாவாய் உயர்த்துகிறார். வசனம் நிறைவேறுகிறதுல அவருடைய வாழ்க்கையில் இது நிறைவேறிச்சு. அதனால அவர் எழுதினாரு. நம்ம வாழ்க்கையில் இது நிறைவேறணும்னு சொன்னா, நாம எல்லாருமே புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும். முதல்ல புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை அவர் உயர்த்துகிறார். அப்படியே உயர்த்தி தான் இந்த உலகத்துல வாழ்க்கையில நல்ல ஒரு திரளான ஒரு மேன்மையான பதவிகளை கொடுத்து ராஜாக்கள் பிரபுக்களோடு உட்காரும்படியான ஒரு மேன்மையை நமக்கு உண்டாக்குவார். இந்த மேன்மையை நமக்கு உண்டாக்குனாலும் இந்த பூமியினுடைய எல்லா அஸ்திபாரங்களும் கர்த்தருடையவைகள் என்று சொல்லி நீ விசுவாசிச்சு வாழணும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில இந்த வசனம் நமக்கு பலிக்கும். எளியவர்களை அவர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். எளியவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஏனென்றால் தாழ்மை உள்ள மனிதனுக்கு அவர் உயர்த்துவதை ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்தில் எளியவனை போல இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாய் வந்தார். சாதாரண மனிதனாய் வந்தவர் வானத்தையும் பூமியையும் தாம் படைத்திருந்தாலும் மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய சொந்த மாம்சத்தை, உயிரை பலியாக கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தி வானோர் பூதலத்தோர் யாவருடைய கால்களும் முடங்கும்படியான மேலான நாமத்தை அவர் தரித்துக் கொண்டார். பூமியில் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமமே உயர்ந்தது என்ற ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அவர் பெற்றார், மனிதர்களை உயர்த்துவதற்காக. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நீ எளியவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நீ உன் இருதயத்தில் நினைச்சால் மட்டும்தான் தாவீது வாழ்க்கையில் கொடுத்த ஒரு மேன்மை, சிறியவனாக இருக்கட்டும் எளியவனாக இருக்கட்டும், நம்மையும் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தி ராஜாக்கள் பிரபுக்களோட உட்கார அமர பண்ணி செய்து அவர் அந்த பூமியில நம்மை ஆசீர்வதிக்க இந்த வசனத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.